ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இது ஓராண்டுக்கான பலன்கள். கால புருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசி ரிஷப ராசி. நிலைத்தன்மையை நோக்கி ஓடும் ரிஷப ராசிக்காரர்கள் இதுவரை 2 வருடங்கள் சரியான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் சரிவிலேயே தான் இருந்திருப்பீங்க. என்னடா இது, நம்ம நல்லா உழைக்கிறோம், ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கோம், இருந்தாலும் ஒரு நிலையான தன்மை நமக்கு இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு குருவால செல்வ செழிப்பு ஏற்பட போகின்றது. சுக்கிரனின் குழந்தைகள் தான் நீங்க. உங்களுக்கு அந்த சுக்கிரனின் அனுகிரகத்தால இந்த ஆண்டு பல அற்புதமான பலன்கள் நடக்க போகின்றது. இந்த ஆண்டு உங்களுக்கு சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரன் சனி சப்போர்ட் பண்ணுவது கூடுதல் நன்மையை தரும். பெற்றோர் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். இரத்த பந்த உறவுகளிடம் வாக்குவாதத்தில் கவனம் வேண்டும். திருமண தடைகள் விலகப் போகின்றது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். காதல் கைகூடும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மறுமணம் நடக்கும் வாய்ப்புள்ளது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்களின் உண்மை முகம் தெரியும். இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூடவே இருக்கிறவங்க யாரு உங்களுக்கு நல்லது செய்ய போறா, யார் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா, யாரு உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குளிப்பறிக்கிறா அப்படிங்கிற அனைவரின் முகத்திரையும் உங்களுக்கு தெரிய வரும். பெண்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். வசதிகள் பெருகும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படும். அதனால இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க துர்க்கை வழிபாடு, உக்கிர தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் அடையலாம். இந்த ஆண்டு முழுவதுமே எந்த ஒரு காரியத்தையும் நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி தரும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலையில் உயர் பதவி கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் அடுத்த கட்ட நகர்வு ஏற்படும். உங்கள் தொழில் விரிவுபடுத்த இந்த ஆண்டு ஒரு சிறந்த காலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படியை எடுத்து வைப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இடம் வாங்குவதில் சிக்கல் ஏற்படும். வாகன செலவு ஏற்படும். ஆடை ஆபரணம் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். சிறந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தங்கள் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்பவர்கள், எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வேலைக்காக காத்திருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள் தங்களோட தொழிலை விரிவு செய்வதற்கு இது ஒரு பொற்காலம். அதனால தாராளமா உங்க தொழில்ல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்க தாராளமா செய்யலாம். ரிஷப ராசி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கும். கல்வியில் தடைப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் விலகும். பிள்ளையார்பட்டிக்கு சென்று இந்த முறை இந்த ஆண்டுக்குள்ள ஒரு தடவையாவது நீங்க பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்குள்ள விநாயகரை தரிசித்து வந்தால் உங்களுக்கு மேலும் பல வெற்றிகள் அடையலாம். இந்த ஆண்டு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அது 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கவனமா செஞ்சாலே போதும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 2வது குழந்தைகளுக்காக காத்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான ஆண்டு. அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவர் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். எங்களுடைய பணி தொடரட்டும். நன்றி, வணக்கம். ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.